வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நடிகர் விஜய் அவர்கள், அப்படி சொல்லக்கூடாது, தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்வை 2வது முறையாக நடத்தியிருக்காரு. ஏற்கனவே ஒரு பேட்ச் நடத்தினாங்க, இப்போ 2வது பேட்ச் நடத்தியிருக்காரு. இந்த தடவையும் மாணவ மாணவிகள் மத்தியில் அவர் பேசியிருக்காரு. போன தடவை பேசினது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு போதை மாநிலமாகிவிட்டது, இந்த நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது, ஒரு தகப்பனாக எனக்கே கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். இந்த தடவை என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வில் விஜய் அவர்கள் நீட் தேர்வை பற்றி பேசியிருக்காரு. நீட் தேர்வை குறிப்பிட்டு சொல்லும்போது, சமீப காலமாக நீட் தேர்வில் ஏற்பட்ட அந்த குளறுபடிகள் ரொம்பவே கவலைக்குரிய விஷயமா இருக்குது. நீட் தேர்வு அப்படிங்கிறது தேவையில்லை, நீட் தேர்வு விலக்கு கேட்டு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்துக்கு என்னுடைய முழு மனதான ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு மாநில பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு என்சிஇஆர்டியோடைய சிலபஸில் நீட் தேர்வு நடத்துகிறாங்க. அப்போ எப்படி அந்த மாநிலத்திலேருந்து அந்த மாணவர்கள் பாஸ் ஆக முடியும்? இதுவே ஒரு அநீதி. அதனால் இந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்யணும். ப்ளஸ் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த குளறுபடிகள்னால நீட் தேர்வு மேலே மக்களுக்கே ஒரு அதிருப்தி இருக்குது. அவங்க அதோடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும். இப்போ ஏற்கனவே பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அந்தந்த மாநிலங்கள் எந்த பாடத்திட்டத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் ஒரே வழி. இதை செய்ய விட மாட்டாங்க. செய்யறதுக்கான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன இந்த விஷயத்துக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் குறிப்பிட்டு சொன்ன சில விஷயங்கள் தவறானவை, தவறான புரிதல் கொண்டவை, ப்ளஸ் மாணவ மாணவிகளை தவறாக வழிநடத்துபவை. முதல் விஷயம், விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறபோது ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்டது. அதையே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. திமுக தான் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பத்திரிகையாளர்களாகட்டும், இல்லை நடிகர் நடிகைகளாகட்டும், இல்லை இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இந்த என்ஜிஓஸ் நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே இந்த திராவிட மாடலுடைய, இந்த திமுகவுடைய அந்த நெரேட்டிவை அப்படியே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே வார்த்தையை நடிகர் விஜய் அவர்களும் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற போது தான் இங்கே ஒரு சர்ச்சையாகுது. எதுக்காக திமுக சொன்ன வார்த்தையை அவர் அதை பயன்படுத்தணும்? ஏன்னா இத்தனை காலமாக சுதந்திரம் அடைந்து 2021 திமுக ஆட்சிக்கு வர வரைக்குமே மத்திய அரசுன்னு தான் சொல்லிட்டு வந்தோம். திமுகவும் மத்திய அரசுன்னு தான் சொல்லியிருக்கு. கலைஞர் முதல்வராக இருந்திருக்காரு, 10 வருஷத்துக்கு மேலே முதல்வராக இருந்திருக்காரு. அவரே மத்திய அரசு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க புதுசாக ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. இவங்களோட கான்செப்ட் என்ன? இந்தியா என்பது ஒரு நாடல்ல, மாநிலங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் இந்தியா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நெரேட்டிவ். ஆனால் அரசமைப்பு சட்டத்திலேயே தெளிவாக இருக்கிறது இந்தியா, தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது தான். இந்தியா ஒரு நாடு அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் அவர்கள் எழுதின அரசமைப்பிலேயே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது விஜய் அவர்களும் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ திமுகவுடைய அந்த பிரிவினைவாத சிந்தனையை தான் விஜய் அவர்களும் கையில் எடுக்க போகிறாருங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. 2வது, அந்த நீட் விஷயமா பேசினதை டீகோட் பண்ணணும். நீட் தேவையில்லை அப்படிங்கிற அதே கருத்தை திரு விஜய் அவர்களும் முன்னெடுத்திருக்கார். அதற்கான எந்த விதமான டேட்டாவோ ஆதாரமோ எதுவுமே யாருக்குமே கிடையாது. ஆளுங்கட்சியான திமுகவே அந்த மாதிரியான டேட்டா கொடுக்காத போது நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள்கிட்ட டேட்டா எதிர்பார்க்கறது தவறு தான். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட் விலக்கு கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்கிற யாருமே நீதிமன்றம் பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறதே கிடையாது. உனக்கு நீட் தேர்வு விலக்கு வேணுமா, நீ போக வேண்டிய இடம் எங்கன்னா சுப்ரீம் கோர்ட். அவங்க தானே உச்சபட்ச அதிகாரம். இப்போ நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது மக்களுக்கு எதிராக தான் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. அந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியுமா, முடியாதா? முடியும். சுப்ரீம் கோர்ட்டு அந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு மேலே பாராளுமன்றத்தால் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அதுதானே பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி. நம்ம நாட்டுடைய ஜனநாயகத்துடைய அழகு எது அப்படின்னா, உச்சபட்ச அதிகாரம் எங்கே இருக்குது? நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம. அப்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலுக்காக இங்கே திமுக நீட் எதிர்ப்பை கையில் எடுத்து கொண்டு போகிறாங்க.
அவங்களும் வந்து நீதிமன்றம் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. நீட்டுக்கு எதிராக வந்து கேஸும் போட மாட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் நீட் வந்து சமூக நீதிக்கு எதிரானது, நீட் வந்து ஏழை மாணவர்களை பாதிக்கிறது, நீட்னால் பல தற்கொலைகள் நடக்குதுன்னு எல்லா பிரச்சாரமும் செய்யக்கூடிய திமுக நீதிமன்றம் போய் ஒரு வழக்கு போடுறாங்க. அதாவது திமுக இல்லை, தமிழக அரசு சார்பான வழக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே வித்தியாசம் இருக்குது. திமுக வழக்கு போடலை, இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட போடலை. 8 வருஷமாக வந்து நீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடிய திமுக நீட்டை எதிர்த்து இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட அவங்க நீதிமன்றத்தில் போடலை. 2021 பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, நீட்டுக்கு எதிராக ஏற்கனவே அதிமுக அரசு ஒரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனுவை வாபஸ் வாங்கிட்டு இவங்க வேறொரு புதிய மனு தாக்கல் பண்ணுறாங்க. அதில் இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, நீட் தேர்வு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் திமுக அரசு சொன்ன காரணம். இப்போது தமிழகத்தில் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்ல வேண்டியது, நீதிமன்றத்தில் போய் நீட் தேர்வு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதுன்னு சொல்ல வேண்டியது. அப்போ சமூக நீதிக்கு எதிரான ஒரு நீட்டு, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு நீட்டை கொண்டு வந்தது யார்? இதே திமுகவும் காங்கிரஸும் தான். இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, இதே ரூட்டை எடுக்கிறாரு. நீட் தேர்வு தேவையில்லை, ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். என்ன டேட்டா இருக்குது? 8 வருஷம் ஆச்சுங்க நீட் வந்து. ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கணும் இல்லையா? நம்ம எப்படி பேசணும்? நம்மக்கிட்ட வந்து இடஒதுக்கீடு இருக்குது. இடஒதுக்கீட்டில் எல்லா சீட்டும் ஃபில்லப் ஆகுது. அதுவும் மெடிக்கல் சீட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெவி காம்படிஷன். சீட்டு கிடைக்காதவங்க தான் அதிகம். இப்போ இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 1.5 லட்சம் சீட் இருக்குது. 90,000 சீட்டு தான் வந்து ஃபில்லப் ஆகுது. கிட்டத்தட்ட 60,000 சீட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங் காலேஜ் தொடர்ந்து மூடிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம்லாம் இன்ஜினியரிங்கில் நடக்குது. ஆனால் மெடிக்கல் சீட்டு ஒன்று கூட வந்து வேஸ்ட் ஆகாது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த டேட்டா இருக்குது. இந்த வருஷம் இத்தனை பேர் எழுதியிருக்காங்க, ஏழை மாணவர்கள் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாமே பணக்காரங்க மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கணுமா இல்லையா? எதுவுமே கிடையாது. இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத விஜய் கையில் எடுத்திருக்காரு. விஜய் போன்ற ஒரு பிரபலமான நடிகர் நீட் தேர்வுக்கு எதிராக பேசுவது வந்து ரொம்பவே ஆபத்தானது. ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல, இவருக்கு எதுவுமே தெரியாது. இவர் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாநில கல்வியில் படிச்சுட்டு எப்படி வந்து என்சிஇஆர்டி கொடுக்குற சிலபஸில் வந்து தேர்வு எழுதுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. என்சிஇஆர்டிங்கிறது என்ன? நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இதுதான் வந்து என்சிஇஆர்டியோடைய அப்ரிவேஷன். இந்த என்சிஇஆர்டி வந்து ஏதோ இன்றைக்கி இவர் விஜய் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசான பாஜக வந்த உடனே ஆரம்பிக்கலை. அதெல்லாம் வந்து இந்திரா காந்தி காலம், நேரு காலத்திலே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களுக்கு வந்து என்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவங்க தான் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் பண்ணி அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது. அந்த தேசிய கல்விக் கொள்கையே பார்த்திங்க அப்படின்னா அந்த காங்கிரஸ் ஆட்சி காலம் 10 ஆண்டுகள் இருந்தது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த தேசிய கல்விக் கொள்கையை திருத்தவே இல்லை. பாஜக அரசு வந்ததுக்கப்புறமா தான் அதற்கான முயற்சிகள் எடுத்து 2020 வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த என்சிஇஆர்டி சிலபஸை வேண்டான்னு சொன்னது யார்? மாநில அரசாங்கம் தான் வேண்டான்னு சொன்னது. இதே திமுக அரசாங்கம் தான் நாங்கள் வந்து என்சிஇஆர்டி சிலபஸை ஃபாலோ பண்ண மாட்டோம், எங்களுக்குன்னு தனி சிலபஸ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தார். இந்த சமச்சீர் கல்வியில் சுத்தமாக கல்வியோட தரமே இல்லைன்னு எத்தனையோ ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணியாச்சு. விஜய்க்கு தெரியாத இன்னொரு விஷயம், 2016 இந்த நீட் தேர்வுக்கு 1 வருடம் சுப்ரீம் கோர்ட்டு நம்மளுக்கு விலக்கு கொடுத்தாங்க. அப்போது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தாங்க. அப்போது அதிமுக அரசு, அப்போது ஜெயலலிதா அவர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்சிஇஆர்டி சிலபஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரி சிலபஸை மாற்றுறதுக்கே எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த 1 வருட விலக்கே நம்ம வாங்கணும். 2017க்கு பிறகு தான் அதிமுக ஆட்சியில் பாடத்திட்ட மாற்றங்கள் வந்தது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே என்சிஇஆர்டி சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். என்சிஇஆர்டி அமைப்பு தான் மெட்ரிக்குக்கும் அவங்க தான் வந்து சிலபஸ் கொடுப்பாங்க, சிபிஎஸ்சிக்கும் அவங்க தான் சிலபஸ் கொடுப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம ஆரம்பத்தில் 2016-17 வந்து என்ன விதமான விமர்சனங்கள் வந்தது அப்படின்னா, அப்போ வந்து அவங்க சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. சிபிஎஸ்சி கிடையாது, என்சிஇஆர்டியோடைய சிலபஸ் தான் சிபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. அதே என்சிஇஆர்டி சிலபஸை தான் நம்ம மாநிலமும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தான் வந்து அந்த பிரிவினைவாத சிந்தனை இருக்குது இல்லையா, நீ சொல்கிறத நான் என்ன படிக்கிறது அப்படிங்கிற அந்த விதண்டாவாதம் இருக்குது இல்லையா, அதனால் இவங்க வந்து நாங்கள் தனி இது ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் வந்து இந்த பிரச்சனையே வந்தது. முதல் 2 வருடங்கள் 2017-18 இந்த முதல் 2 வருடங்கள் பார்த்திங்கன்னா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதற்கு காரணம் என்ன? அந்த சிலபஸ் மாற்றம்.
அதற்கு பிறகு இப்போ வரைக்குமே நீட் தேர்வு பாஸ் பர்சன்டேஜில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது இல்லை பணக்காரங்களுக்கு தான், பணம் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் படிக்கிறாங்க, ஏழை மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் படிக்க முடியல அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார். அதுக்கு எந்த டேட்டா பாயிண்ட்டும் கிடையாது. ஏழை மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எத்தனையோ பேர் நீட் தேர்வு பாஸ் பண்ணி வருஷா வருஷம் மெடிக்கல் சீட் வாங்குறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த வருஷம் கவுன்சிலிங் நடக்க போகுது. கவுன்சிலிங் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா தினசரி பேப்பரில் இது இப்போ சம்மந்தமான நியூஸ் வரப்போகுது. அப்போவாது விஜய் இதை படித்து தெரிஞ்சுக்குவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். மூன்றாவதாக அவர் சொன்ன அந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும். இந்த நெரேட்டிவ் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும் திமுக தொடர்ச்சியாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இந்த மாநில சுயாட்சி முதல்ல எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க திராவிட நாடுன்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டே இருந்தாங்க. திமுக அந்த கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடி பெரியார் அவர்களுடைய திராவிட கழகமாக இருந்த போதும் சரி, இவங்க அந்த திராவிட நாடு கொள்கையில் ரொம்பவே பிடிப்பாக இருந்தாங்க. இந்த தனித்தமிழ்நாடு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. 1962 இந்தியா சைனா போர் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு, ஜவஹர்லால் நேரு தலைமையிலான மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி இந்த பிரிவினைவாத சிந்தனை இருக்கக்கூடிய இயக்கங்கள் அத்தனையுமே நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெமரண்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே திமுக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த நெரேட்டிவை மாற்றுறாங்க. அது வரைக்கும் தனித்தமிழ்நாடு, திராவிட நாடு அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருந்தவங்க மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அங்கேருந்து தான் இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறது பேச ஆரம்பிச்சது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநில கட்சியும் இந்த கோரிக்கையை எடுக்கிறது கிடையாது. ஏன்னா எங்கேயுமே இந்த பிரிவினைவாதம் அப்படிங்கிற அந்த சிந்தனையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் மாநிலங்களில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அதற்கு பிறகு தான் அவங்கள வீழ்த்திட்டு மற்ற மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1967 இந்த திமுக அப்படிங்கிற கட்சி காங்கிரஸை வீழ்த்திட்டு வந்ததுனால இங்கே அந்த கோஷம் இன்னும் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, திமுகவுடைய ஆதிகால கொள்கையான அந்த மாநில சுயாட்சியை எடுத்துகிட்டு இன்றைக்கி விஜய் 2024 பேசிட்டு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவுடைய கொள்கையை எடுத்து திமுகவுடைய வார்த்தை பிரயோகங்களை எடுத்து பேசுறதுக்கு நீங்கள் எதுக்கு சார் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும்? அவங்க ஒன்றிய அரசுன்னு சொன்னால் நீங்களும் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவீங்க. அவங்க நீட்டை தடை பண்ணணும்னு சொன்னால் நீங்களும் நீட்டை தடை பண்ணணும்னு சொல்லுவீங்க. அவங்க மாநில சுயாட்சின்னு சொன்னால் நீங்களும் மாநில சுயாட்சின்னு சொல்லுவீங்க. அவங்க கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னா நீங்களும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவீங்க. இதுக்கு எதுக்கு தனி கட்சி? நீங்கள் திமுகலே ஜாயின் பண்ணிடலாமே. உதயநிதி வாழ்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கிடைக்க போகுது, ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம். இதுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேட் அடித்து அதுக்கு தொடர்ச்சியாக வாழ்த்துக்கள்லாம் சொல்லி இங்கே சமூக வலைதளங்களில் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, போன மீட்டிங்கில் அவர் போதை மருந்துக்கு எதிராகலாம் பேசிட்டாரு, திமுகவுக்கு எதிராக பேசிட்டாருன்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது. அவர்களுடைய விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னீங்க, பார்த்தா இல்லை, எப்படி பேசினார் பார்த்தா இல்லை, இப்படின்லாம் ஃபயர் விட்டாங்க. அப்போ அதனுடைய ஃபீட்பேக், அதனுடைய எதிர் வினை என்னவாக இருந்திருக்கு, அவர் வேறு ஒரு படத்தை வேறு ரிலீஸ் பண்ணோம். அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காரு, பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக இந்த மீட்டிங்கில் பாஜகவை எதிர்த்து திமுகவுடைய குரலாக அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஜிக் கரெக்டாக இருக்குல்ல? ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம விஜய் அவர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுக்கு நீட் தேர்வு விலக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக, உங்கள் சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத வக்கீல்களும் இருக்க முடியாது. இந்த மாதிரி நீட் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது, நீட் தேர்வு என்பது ஏழை மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பை சிதைக்குது, அவங்களால மருத்துவம் சேர முடியல, இப்படிங்கிறத சொல்லி நீங்களே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், வாதாடுங்க. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வக்கீல்களை வச்சு நீங்கள் வாதாடுங்க, கேஸை ஜெயிங்க. சுப்ரீம் கோர்ட்டு நாளைக்கு நீட் தேர்வு இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டா யார் என்ன சொல்ல முடியும்? அப்போ மோடி அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, இது ஒன்றிய அரசுக்கு விழுந்த பலத்த அடி அப்படின்னு நீங்கள் இங்கே அரசியல் பண்ணிக்கோங்க, யார் வேண்டான்னு சொன்னால். ஆனால் மாணவ மாணவிகளுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி நீங்கள் அரசியல் பண்ணுறது ரொம்பவே தப்பு. உங்களுடைய ஆரம்ப அடி, முதல் அடியே தப்பாக இருக்குது. நீங்கள் இந்த பாதையில் போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு எந்தவித அரசியல் எதிர்காலமும் கிடையாது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். தயவுசெய்து எது உண்மையோ அதை பேசுங்க. தயவுசெய்து எது சரியோ அதை செய்யுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அதே பாதையில் போகாதீங்க. உங்களுடைய எதிர்கால வாக்காளர்களான இன்றைய மாணவ மாணவிகளை தயவுசெய்து ஏமாற்றாதீங்க. நன்றி.